இந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நட்சத்திரங்களை குறித்து சில காரியங்களை யோபு அறிந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் காலத்திலே தான் பிறந்ததால் தான் தனக்கு இந்த வேதனை என்று அவர் கூறவில்லை. நட்சத்திரங்கள் இருப்பதற்கும் அது கடந்து செல்வதற்கும் தனது வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை யோபு தெளிவாய் அறிந்திருக்கிறார். கிறிஸ்தவுக்குள் பிரியமான நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே யோபுவின் நண்பர்களாலும் யோபுவுக்கு ஆறுதல் இல்லை, யோபுவின் மனைவியாலும் யோபுவுக்கு ஆறுதல் இல்லை என்று கற்றுக்கொண்டோம். மேலும் நண்பர்கள் என்றால் உண்மையாகவே தங்களுடைய நண்பர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படும் போது அவர்களை நேசிப்பார்கள் என்றும் சிந்தித்தோம். இன்று நாம் யோபு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் யோபு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே பில்தாத் என்பவன் யார்? ஏன் கர்த்தர் யோபுவினிடத்தில் இரக்கம் காட்டவில்லை? யோபுவின் பிள்ளைகள் மரித்ததற்கு காரணம் அவர்களுடைய பாவமா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். யோபுவின் புத்தகத்தை எங்களோடு கூட கற்று வருகிற எங்கள் அருமையான நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் எழுதும் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் யோபு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக யோபுவின் நண்பர்களாலும் யோபுவிற்கு ஆறுதல் இல்லை, யோபுவின் மனைவியாலும் யோபுவுக்கு ஆறுதல் இல்லை என்பதை குறித்து சிந்தித்தோம். நண்பர்கள் என்றால் உண்மையாகவே தங்களுடைய நண்பர்களை புரிந்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள். தங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் குறைவுகள் காணப்படும் பொழுதும் அவர்களை நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சிந்தித்தோம். யோபுவின் நண்பர்களோ யோபுவை புரிந்து கொள்ளவில்லை. யோபு 7ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்கிறேன். என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாகில், நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர். அதனால் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடே உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. இப்படி இருக்கிறதை ஆலோசிக்கிறேன். என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். என்னை விட்டுவிடும், என் நாட்கள் மாயைதானே. யோபுவின் வியாதி மிக அதிகமானபடினாலே உடைந்து போன நிலைமையோடு கூட யோபு இவ்வாறு புலம்புகிறார். யோபு 7ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை கவனியுங்கள். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர். நான் சமாதானத்தோടെ மரித்துவிட்டால் நலமாயிருக்குமே என்று வாஞ்சிக்கிறார். தன்னை தேவன் தனியாக விட்டுவிட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். தான் சோதிக்கப்படுகிறேன் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றிற்கும் பின்னணியம் என்ன என்பது அவருக்கு தெரியவில்லை. எனவே பொதுவாகவே எல்லாரும் கூறுவது போல, ஐயோ ஆண்டவரே, என்னை தனியாக விட்டுவிடும் என்று கெஞ்சுகிறார். யோபு 7ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாயிருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு லக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக்கொள்வேன். விடியற்காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். யோபுவின் வாழ்க்கையிலே பாவம் காணப்பட்டது என்பது நண்பர்களுடைய கூற்று. யோபு தான் குற்றமற்றவன் என்று கூறவில்லை. பாவம் செய்திருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறார். ஆனால் ஒரு பயங்கரமான பாவியைப் போல தான் ஏன் இந்த சோதனைக்கு தெரிந்தெடுக்கப்பட்டார் என்பதுதான் அவருக்கு புரியவில்லை. மிக பெரிய பாவியாக இல்லாமல் இருக்கும் பொழுது இத்தனை பெரிய பாடுகளை நான் ஏன் சுமக்க வேண்டும் என்கிறார். ஏன் கர்த்தர் தன்னிடத்தில் இரக்கம் காட்டவில்லை? ஏன் கர்த்தர் தனது பாவத்தை மன்னித்து ஏன் தூக்கி எடுக்கவில்லை என்று வியக்கிறார். தான் பாவி என்பதை அவர் ஒத்துக்கொள்ளும் பொழுதும்
பாவத்திற்கு தக்கதாக அல்லாமல் தான் அதிகமாக தண்டிக்கப்படுவதாக கூறுகிறார். யோபுவின் வாழ்க்கையில் உண்மை உடைக்கப்படும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது எளிதாக சாத்தானின் லக்காய் மாறுகிறார். இன்றைக்கும் தங்கள் வாழ்க்கையை தன்னந்தனியாக போரிட்டு மேற்கொள்ள விரும்புகிறவர்கள் வாழ்க்கையிலேயும் இதுதான் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபு முழுவதும் உடைந்து போவாரா? இப்பொழுது நாம் 8ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். பில்தாத்தினுடைய முதல் உரையை கேட்கப் போகிறோம். இப்பொழுது யோபுவை தாக்கப் போவது பில்தாத். இவர் பாரம்பரிய சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர், கடந்த காலங்களின் மேலேயே சார்ந்திருப்பவர். அவருடைய வாதம் என்ன தெரியுமா? யோபு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். பில்தாத்தின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால், பூமியை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சில கற்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து இவ்வளவு காலங்களுக்கு முன்னதாக இப்படி நடந்திருக்கிறது, எனவே இன்னும் இவ்வளவு காலங்களுக்கு பின்னர் இப்படி நடக்கும் என்று சொல்லுவது போல இருக்கிறது. பூமி தானாக உண்டானது, சிருஷ்டிப்பெல்லாம் தானாக வந்தது என்று சொல்கிறவர்கள் உண்மையிலேயே பாரம்பரிய கொள்கையை கொண்டவர்கள். அவர்கள் கடந்த காலங்களை சார்ந்திருப்பவர்கள். நிரூபிக்க முடியாத சில காரியங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறவர்களாய் இருப்பார்கள். உலகம் உண்டாக்கப்படுவதற்கும் இரண்டு விளக்கங்கள் தான் உண்டு. ஒன்று சிருஷ்டிப்பு, அடுத்தது யூகம். உலகம் தானாக உண்டானது என்று சொல்லப்பட்டிருப்பது ஒரு யூகம்தான். தோண்டும் பொழுது ஒரு எலும்பை கண்டெடுத்து அது இந்த குறிப்பிட்ட காலத்திற்குரியது என்று சொல்கிறார்கள். பின்னர் மனிதனுடைய வளர்ச்சியோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ஆனால் அது உண்மையிலேயே யாருக்கு தெரியும்? வேத புத்தகத்தில் உள்ள யோபு என்னும் இந்த புத்தகமும் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கப் போகிறது. யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவன் யோபுவினிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று கேட்கிறார். இங்கே பில்தாத் செய்யும் வாதம் என்ன? நான் இளைஞனாய் இருந்தபோது இப்படி நடந்தது, நாங்கள் இதைத்தான் செய்தோம் என்பது போல பேசுகிறார். பழங்கால கூற்றுக்களையும் பழமொழிகளையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் எந்த புதிய ஒரு காரியத்தையும் அவரால் கொடுக்க முடியவில்லை. எலிப்பாசை விட மிக கொடூரமானவர் என்று சொல்லலாம். யோபுவை மிக அதிகமாக காயப்படுத்துகிறார். எந்த விதத்திலேயும் இந்த பில்தாத் யோபுவிற்கு உதவி செய்யவில்லை. ஆனால் இவரும் யோபுவின் நண்பர்களிலே ஒருவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். யோபு 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றைப் போலிருக்கும்? யோபுவின் இந்த நண்பர்கள் அறிவிலே சிறந்தவர்கள்தான். பில்தாத் யோபுவின் மேலே ஒரு கத்தியை குத்தி லேசாக அதை சுற்றுகிறார். யோபு, நீர் பேசுவதை கேட்கும் பொழுது காற்று அடிப்பதை கவனிப்பது போல இருக்கிறது. நீர் காற்றைப் போலத்தான் இருக்கிறீர் என்கிறார். உண்மையை சொல்லப்போனால் அவர்கள் எல்லாருமே காற்றைப் போலத்தான் பறக்கடித்து கொண்டிருந்தார்கள். யோபுவையும் சேர்த்து தான் கூறுகிறேன். யோபுவின் பிரச்சனை என்ன என்பதை சற்று நேரத்திற்கு பின்னாலே நாம் பார்க்க போகிறோம். இவ்வாறு யோபுவும் நண்பர்களும் பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு கூட்டம் மக்கள் அவர்களை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். சரீர பிரகாரமான போட்டிகளை எப்படி மக்கள் ஆர்வத்தோடு பார்க்கிறார்களோ அதே போல அறிவின் அடிப்படையிலே உண்டாகும் போட்டிகளையும் மக்கள் கூர்ந்து கவனிப்பார்கள், விருப்பத்தோடு பார்க்கிறார்கள். யோபு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? இங்கே அவர் உண்மையாக சொல்வது என்ன? யோபுவே, உண்மையாக எது உமக்கு வர வேண்டுமோ அதுதான் உமக்கு வருகிறது. யோபுவே, உமக்கு நேரே பாதுகாவலை உண்டாக்க முற்படுகிறீர். இதன் பொருள் என்னவென்றால், உம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது, உமக்கு வரவேண்டிய தண்டனை தான் வருகிறது, தேவன் அநீதியா யாருக்கும் எதையும் செய்கிறதில்லை என்கிறார். யோபு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும், அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும். இது பயங்கரமான வார்த்தைகள் தான். யோபுவின் பிள்ளைகள் மரித்ததற்கு காரணம் அவருடைய பாவம் என்று சொல்லுகிறார். எந்த பிள்ளைகளின் மரணத்தை குறித்தாவது ஒருவர் அந்த பெற்றோரிடத்திலே இவ்வாறு சொல்வார்கள் என்றால், அந்த பெற்றோருக்கு மிகுந்த வேதனை தரும் ஒரு காரியம் அது, இல்லையா? இவ்வாறு யோபுவை பார்த்து சொல்வதற்கு பில்தாத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது. நடந்த காரியங்களை ஆரம்பம் முதல் தேவன் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறபடினாலே யோபுவின் பிள்ளைகளின் மரணத்திற்கு காரணம் அவர்களுடைய பாவங்கள் அல்ல என்பது நமக்கு தெரியும். அருமையானவர்களே, இன்றைக்கும் சில பெற்றோர்
தங்கள் பிள்ளைகளுடைய மரணத்திற்கு காரணம் அவர்கள் பாவங்களோ என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. யோபு 8ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக வெளித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார். யோபுவே, நீர் சொல்வது போலவே உம்முடைய உள்ளம் லீலி புஷ்பத்தைப் போல வெண்மையாக இருக்குமென்றால் தேவன் உம்முடைய ஜெபத்தை கேட்டு உம்மை குணமாக்குவார், மீண்டும் உம்மை உயிர்ப்பிப்பார். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஏதோ மிக கேடான ஒன்று இருக்கிறது என்பது போலத்தான் தெரிகிறது என்று கூறுகிறார். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நடைபெறப் போகிறது. இவைகளெல்லாம் முடிவுற்ற பின்னர் யோபு அதிகமாய் பெருகப் போகிறார். அவருக்குண்டான எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப பெற்றுக்கொள்ளப் போகிறார். யோபு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். பில்தாஸ் இப்பொழுது எல்லாமே தானாகவே உண்டானது என்ற கொள்கையை விவரிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாமே ஒவ்வொரு கொள்கையின்படி தானாகத்தான் நடைபெறுகிறது என்று சில பழங்கால எண்ணங்களை வெளிப்படுத்தப் போகிறார். வசனம் 9. நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலைப் போல் இருக்கிறது. நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம் என்பது உண்மை. ஆனால் பில்தாத் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு எதுவுமே தெரியாது என்பதை அறியவில்லை. யோபுவிற்கு எதுவுமே தெரியவில்லை என்று அவர் நினைக்கிறார். நாம் நேற்று உண்டானவர்கள், நாம் ஒன்றும் அறியோம் என்பது யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அது நம்மை பொறுத்த மட்டிலேயும் உண்மையாகவே இருக்கிறது. நீண்ட காலமாக இந்த உலகத்திலே யாருமே இல்லை. மனிதன் இந்த உலகத்திலே உண்டாக்கப்படும் முன்னதாக தேவன் இந்த உலகத்திலே என்னென்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை சொல்ல வேண்டும் என்பதல்ல. பிரியமானவர்களே, தேவன் கடந்த காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது மிக முக்கியமானதல்ல. இனி அவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் முக்கியமானது. ஏனென்றால் அந்த காலகட்டங்களிலே தான் நாம் இருக்கப் போகிறோம். யோபு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ? பில்தாத் இங்கே சொல்வது என்ன? கடந்த காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்கிறார். மனிதர்கள் சில பாறைகளையும் சில எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு உலகம் எப்படி உண்டானது என்றும் அதன் வளர்ச்சியை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பது போலவும் பேசுகிறார்கள். மனிதன் தான் அறிந்து கொள்ளக்கூடியதை விட பல காரியங்களை யூகிக்கிறவனாயிருக்கிறான். பவுல் அப்போஸ்தலனுடைய கொள்கைகளை கவனித்தீர்களா? அது எத்தனை வித்தியாசமானதாக இருக்கிறது. அவர் கிறிஸ்துவுக்கு நேராகவும் தனது எதிர்காலத்திற்கு நேராகவும் தன் விரலை நீட்டுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நித்தியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை தான். இப்பொழுது பில்தாத் மேலும் கொடூரமான காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோபு 8ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ? அது இன்னும் பச்சையாயிருக்கும்போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போமல்லவோ? ஏதோ விஞ்ஞான சம்பந்தமான காரியங்களை அவர் பேச முயற்சிப்பது போல தெரிகிறது. ஆனால் 3வது வகுப்பு படிக்கும் ஒரு பிள்ளைக்கும் அவர் சொல்லுகிறது உண்மை என்பது தெரியும். இங்கே சிறந்த ஞானம் எதுவும் பில்தாத்தின் பேச்சிலே காணப்படவில்லை. வசனம் 13. தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போம். இப்பொழுது பில்தாத் யோபுவை மாயக்காரன் என்று சொல்கிறார். யோபு ஏதோ ஒரு காரியத்தை மூடி மறைத்து கொண்டிருக்கிறார் என்கிறார். யோபு 8ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை செலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. செலந்தி பூச்சியின் மேலே நம்முடைய கைப்பட்டாலும் அது இல்லாமல் போய்விடுகிறது. அதை போலத்தான் யோபுவின் நம்பிக்கையும் இருக்கிறதென்று ஏளனம் செய்கிறார். யோபு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனியுங்கள். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை.
பிரியமானவர்களே, பில்தாத்தின் இந்த வார்த்தைகள் உண்மையானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் தவறு செய்கிற ஒருவனாக இருந்தாலும் தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். உத்தமனை தேவன் வெறுப்பாரா? இல்லை, அவர் வெறுக்க மாட்டார். ஆனால் எங்கே ஒரு உத்தமன் இருக்கிறான்? உத்தமர்கள் யாரும் இல்லை. இதை வேதம் மிக தெளிவாகவே சொல்கிறது. ரோமர் 3:10 கவனியுங்கள். அந்தபடியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. பில்தாத் சொல்கிற காரியங்கள் உண்மையான வார்த்தைகளாய் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையையும் அனுபவங்களையும் பார்க்கும் பொழுது அது உண்மை இல்லை என்பதே தெரிய வருகிறது. யோபு 8:21-22 இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். இதற்கு முந்தைய வசனத்திலே சொல்லும் பொழுது தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்றார். பொருள் என்ன? யோபுவே, தேவன் உமக்கு கை கொடுக்கவில்லை, ஏனென்றால் நீர் உத்தமன் இல்லை என்பது போல பேசினார். இப்பொழுது இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்கிறார். ஏனென்றால் நீர் உத்தமனாய் இருப்பீர் என்றால் உம்முடைய வாய் மீண்டும் நகைப்பினாலும் கெம்பீரத்தினாலும் நிரப்பப்படும். அது மட்டுமல்ல, உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தாலே மூடப்படுவார்கள் என்கிறார். யோபு ஒரு பெரிய பாவியாக இருப்பதனாலே எல்லா காரியங்களும் அவருக்கு சம்பவித்திருக்கிறது. யோபுவை போன்ற ஒரு நிலைமையில் இருக்கிற மனிதர்களுக்கு இந்த வார்த்தைகள் எந்த விதத்திலையும் உதவி செய்ய போகிறதில்லை. நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் பில்தாத் தேவனை அறிந்தவராக இல்லை. யோபுவையும் அவர் அறியவில்லை. மட்டுமல்ல, பில்தாத் தன்னை குறித்தே அறியாத ஒருவராயிருக்கிறார். பூர்வ காலங்களை குறித்தே பேசுகிற ஒரு மனிதராயிருந்தார். விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாக உலகம் எப்படி உண்டானது என்பதை அறிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் உடையவராயிருக்கிறார். தேவனுடைய இடத்திலே பில்தாத் தன்னை வைக்க முடியாது. தொடர்ந்து வருகிற அதிகாரத்திலே யோபு பில்தாத்திற்கு பதில் சொல்லப் போகிறார். அதை மிக நேர்த்தியாக அவர் சொல்லுகிறார். யோபு 9-10 இந்த பிரதியுத்தரத்தை நாம் பார்க்கிறோம். யோபுவின் வார்த்தைகளிலிருந்து பில்தாத்தின் வார்த்தைகள் யோபுவிற்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோபுவின் பிரச்சனை தொடர்பாக எதையுமே பில்தாத் பேசவில்லை. யோபுவின் வார்த்தைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வதென்ன? யோபு ஒரு நீதிமான் என்று தன்னை குறித்து வாதாடவில்லை. கர்த்தருக்கு முன்பாக மனிதனால் வாதிட முடியாது என்பதை அறிந்திருக்கிறார். ஆனால் தனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தர் வேண்டும் என்று ஏங்குகிறார். சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்காக ஏங்கும் யோபுவின் உள்ளத்தை நாம் பார்க்கலாம். யோபு 9:1-2 அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாயிருப்பதெப்படி? இதன் பொருள் என்ன? பில்தாத் சொன்னதிலே அநேக காரியங்கள் உண்மையானதுதான். ஆனால் பில்தாத்தின் வார்த்தைகள் யோபுவின் தேவையை சந்திக்கவில்லை. யோபுவின் பிரச்சனையை குறித்து அவர் எதையுமே பேசவில்லை. பில்தாத்தே, நீர் சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாக இருப்பது எப்படி? உண்மையாகவே யோபுவிற்கு இந்த நேரத்திலே நற்செய்தி தேவையானதாக இருக்கிறது. யோபு தனது கேள்விகளுக்கு பதில் வேண்டும் என்பது போல கேட்கிறார். ஆனால் யோபுவின் நண்பர்கள் யோபுவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. யோபு 9:3-4 அவர் அவனோடே வழக்காட சித்தமாயிருந்தால் 1000 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே? அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? இங்கே யோபு சொல்வது என்ன? நான் மாய்மாலம் செய்யவில்லை. தேவனுக்கு முன்பாக நான் நடிக்க விரும்புகிறேன் என்று நீர் சொல்வீர் என்றால் அது தவறு. தேவனோடு கூட நான் போட்டியிட முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் ஒரு கேள்வி கேட்பார் என்றால் அதற்கு என்னால் பதில் கூற முடியாது. யோபு தனது கேள்விக்கான பதிலை எதிர்பார்க்கிறார். தேவன் தனது கேள்விக்கான பதிலை கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது தேவன் யோபுவை விட்டு மிக தூரமானவராய் யோபுவிற்கு தெரிகிறார். யோபு 9:5-8 வாசிக்கிறேன். அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர்.
தேவனே சர்வத்தையும் சிருஷ்டிக்கிறவராக மிக உன்னதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். தேவன் சிருஷ்டிகர் என்பதை யோபு அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்திலே தேவனுடைய கிருபையை குறித்தும் இரக்கத்தை குறித்தும் அறியாதவராயிருக்கிறார். யோபு 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை கவனியுங்கள். அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நட்சத்திரங்களை குறித்து சில காரியங்களை யோபு அறிந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் காலத்தில் பிறந்ததினாலே தான் இப்படிப்பட்ட துன்பங்களை நான் அனுபவிக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. நட்சத்திரங்கள் இருப்பதற்கும் கடந்து செல்வதற்கும் தனது வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை யோபு அறிந்திருக்கிறார். தேவனே அண்ட சராசரங்களையும் படைத்தவர், நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கினவர் அவர்தான் என்பதை யோபு உணர்ந்திருந்தார். யோபு 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். கர்த்தர் உலகத்தை படைத்தவர் என்பது மட்டுமல்ல, தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதையும் யோபு அறிந்திருந்தார். எனவே தன்னால் தேவனை காண முடியாது என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார். யோபு 9ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள், தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோடே வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் ஏமாத்திரம். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வந்தால் தனக்கு வாய்ப்பே இல்லை என்பதையும் யோபு அறிந்திருந்தார். தேவன் தன்னோடு பேசுவார் என்றால் தன்னால் பதில் சொல்ல முடியாது என்பதையும் யோபு உணர்ந்திருந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் யோபுவின் பிரச்சனைகளுக்கு உதவி செய்ய முடியாத பில்தாத்தின் வார்த்தைகளை கவனித்தோம். தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கும் வார்த்தைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போமா? தெரிந்த காரியங்களையே பழைய காரியங்களையே நாம் கூறிக்கொண்டு இருப்பதை விட கஷ்டப்படுகிறவர்களுக்கு கவலையோடு இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேச அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். யோபு தேவனின் மகத்துவங்களை அறிந்தவராயிருந்தார். தனது கஷ்டங்களுக்கு காரணம் இந்த நட்சத்திரத்திலே நான் பிறந்ததினாலேதான் என்று சொல்ல அவர் முற்படவில்லை. ஆனால் ஒன்றை அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். தேவன் தன்னோடு பேசுவார் என்றால் தன்னால் அதற்கு பதில் சொல்ல முடியாது என்பதை அறிந்திருந்தார். மேலும் தேவனுடைய பார்வையிலும் மனிதன் நீதிமான் அல்ல என்பதையும் உணர்ந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்பதை நாம் அனுதினமும் உணர்ந்தவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் நீதியை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நீதியை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் பாவிகள் என்பதை உணர்ந்தவர்களாக, நம்மிடத்திலே நீதி இல்லை என்பதை முற்றிலும் ஒத்துக்கொள்கிறவர்களாக அவருடைய பாதத்திலே நாம் கடந்து வருகிறோமோ, அப்பொழுது இரட்சிப்பின் வஸ்திரமாகிய நீதியை அவரே நமக்கு இலவசமாய் தருகிறார். அவர் இலவசமாக தரும் இரட்சிப்பின் நீதியை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் யாரும் நீதிமான்கள் அல்ல என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஐயா. யார் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் நீதிமான்கள் அல்ல, உம்முடைய நீதி தங்களுக்கு வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சுகிறார்களோ, உம்மிடத்திலே கேட்டுக்கொள்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சம்பாதித்த நீதியை நீர் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய நீதியை பெற்ற ஒவ்வொருவரும் உம்முடைய நீதியின் பாதையிலே தொடர்ந்து நடக்க நீரே கிருபை செய்யும். உடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே அவர்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? யோபு ஒரு நீதிமான் என்று தன்னை குறித்து வாதாடவில்லை. கர்த்தருக்கு முன்பாக மனிதனால் வாதிட முடியாது என்பதை அறிந்திருந்தார். ஆனால் தனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தர் வேண்டும் என்று ஏங்குகிறார். இன்றைக்கும் சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளின் மரணத்திற்கு காரணம் அவர்களுடைய பாவங்களோ என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் கடந்த காலத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது மிக முக்கியமல்ல. இனி அவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் முக்கியமானது. நித்தியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தைதான். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 37:34.